அஸ்ஸலாமு அலைக்கும். கோயம்புத்தூர்ல செல்வபுரத்தைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய மகன் முகமது ஃபாஹிம் அவர்களுக்கு வயது 21. 4 வருஷமா இரத்த புற்றுநோய் இருக்கிறதாக சொல்றாங்க. 4 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பல தடவை கீமோ ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறாங்க. இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரத்த மாற்று சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம். 40 லட்ச ரூபா எப்படி பெறட்டுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ வாட்ஸ்அப் மூலமாக நம்ம ஊரில் உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த வீடியோ நான் பார்த்தேன். வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தேன். ஏன்னா இடையிடையே சில ஃபேக் வீடியோக்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்த வரைக்கும் அது ஒரு ஃபேக் வீடியோ மாதிரியே தெரியல. ஏன்னா அந்த செல்வபுரத்தை சேர்ந்த அந்த ஜமாத்தில் உள்ள பெரியவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. அந்த பள்ளிவாசலுடைய இமாம் பேசியிருக்கிறாங்க. அந்த ஏரியாவுடைய பல ஆண்கள் பல பெண்கள் அந்த முகமது ஃபாஹிம் அவர்களுடைய ஃபோட்டோ கையில் வச்சு உதவி செய்யுமாறு வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவை மாநகராட்சி 77வது வார்டு கவுன்சிலர் எஸ் ராஜலட்சுமி அவர்கள் என்ற பெண்மணியும் பேசியிருக்கிறாங்க. அந்த முகமது ஃபாஹிம் அவர்களுக்கு எல்லாரும் உதவி செய்யுமாறு அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இத்தனை பேரும் பேசியிருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு ஃபேக்கான வீடியோவாக கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்த்தேன். நீங்களும் நான் பேசி முடிச்சப்பறம் அந்த வீடியோ ஃபுல்லாக வருது, நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோவில் அந்த பையனுடைய தகப்பனாருடைய மொபைல் நம்பர் கொடுத்துருந்து அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி அவர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் எங்கிட்ட பேசியிருந்தார். அந்த பேசின ஆடியோ போடுறேன், அதை பாருங்கள். ஹலோ, அப்துல் ரஹ்மானா? வலைக்கம் சலாம். ஆமாம் பாய், சொல்லுங்க பாய். சரி, இது உங்கள் பையன் எப்படி பரவாயில்ல? இப்போ பரவாயில்லைங்க. ஹாஸ்பிட்டல் தான் இருக்கா? அப்படியா? ஆமாம் ஆமாம். இல்லை, வீடியோ பார்த்தேன். நமக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த வீடியோ அப்படியே இந்த சேனலில் போட்டு விடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் கேட்டேன். அப்படிங்களா? சரிங்க, இப்போ வேணால் போட்டு விடுங்க. பேசி முடித்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த அப்துல் ரஹ்மான் அவர்கள் எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணாப்புல. அப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது, பாய் சொல்லுங்க பாய், அந்த அந்த ரெண்டு அந்த அதில் வர்ற நம்ம இதில் வந்து கியூஆர் கோடில் போக மாட்டேங்குது. அதனால் நான் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் நான் வேற ஒரு இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, வேற ஒரு நம்பர் கொடுத்துருங்க. அதாவது நான் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவில் நம்பரில் கால் பண்ணி அவர்கிட்ட ஃபஸ்ட்டு பேசியிருந்தேன். பேசி முடிச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடி அந்த அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி நான் ஒரு புது நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பரை வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த வீடியோவில் கொடுத்த நம்பர் வந்து பிளாக் ஆகி கிடக்குது, ஏதோ சர்வர் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் நாளைக்கு பேங்கில் போய் கேட்கணும். நேற்று விநாயகர் சதுர்த்தி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை தான் போய் பேங்கில் என்னன்னு சொல்லி கேட்கணும். அதனால் அந்த வீடியோ அந்த நம்பர் வந்து பிளாக் ஆகிருக்குது. அதனால் இன்னொரு நம்பரை கொடுத்தாங்க. அந்த நம்பரை நான் ஸ்க்ரீனில் போட்டுருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பரையும் பாருங்கள். ஏற்கனவே அவங்க மேக் பண்ண வீடியோலையும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 நம்பருமே அவங்களுடைய அந்த அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய நம்பர் தான். நீங்கள் அந்த 2 நம்பருக்குமே கால் பண்ணி உதவி செய்யக்கூடிய யாராக இருந்தாலுமே அந்த 2 நம்பருக்குமே கால் பண்ணுங்கள். பேசி உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுக்கப்புறம் இன்ஷால்லா உங்களுடைய உதவிகளை செய்யுங்க. முடிஞ்ச அளவு தாராளமாக உதவிகளை செய்யுங்க. நிறைய பேர் செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச சின்ன உதவியாக இருந்தால் கூட இன்ஷால்லா நீங்கள் தாராளமாக செய்யுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதன் மூலமாக நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய பேர் உதவி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவு சின்ன உதவியாக இருந்தாலும் இந்த பையனுக்கு அந்த உதவிகளை செய்யுங்க இன்ஷால்லா. நீங்களும் நான் பேசி முடிச்சப்பறம் அந்த வீடியோ ஃபுல்லாக வருது, நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த பையன்தான் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய பையன் முகமது ஃபாஹிம், 21 வயசு ஆகுது. இது அந்த பையனோட அம்மா. அவங்க என்ன பேசுகிறாங்கிறத மியூட் பண்ணி விட்டாச்சு. எதனால மியூட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பையனுக்கு இரத்த புற்றுநோய் இருக்குது, 4 வருஷமாக இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இரத்த மாற்று சிகிச்சை பண்ணணும், இதுக்கு 40 லட்ச ரூபா தேவைப்படுது, எல்லாரும் உதவி பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்குது. இவர் தான் அந்த கோயம்புத்தூர் பள்ளிவாசல் உள்ள இமாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பேசின ஆடியோ சேர்த்து தான் முதல்ல வீடியோ அப்லோட் பண்ணி விட்டேன். இந்த வீடியோவுக்கு காப்பிரைட் வந்துருச்சு.
ஏன்னா இவங்க பேசுகிறதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ஒன்று போட்டிருந்துருக்காங்க. அந்த மியூசிக்னால் காப்பிரைட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல அப்லோடு பண்ண வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேன். இவங்க தான் 77வது வார்டு கவுன்சிலர். முதல்ல அப்லோட் பண்ண வீடியோ நான் டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்களுடைய வாய்ஸ் எல்லாமே மியூட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். வேறு வழி இல்லை. இப்போ அவங்களோட வாய்ஸ் போட்டால் காப்பிரைட் பிரச்சனை வந்துடும். அதனால் அவங்க வாய்ஸை பூரா மியூட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் 2 மொபைல் நம்பர் இருக்குது. ரெண்டுமே அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய நம்பர் தான். ஏதாவது டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுடுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதன் மூலமாக நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய பேர் உதவி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சளவு சின்ன உதவியாக இருந்தாலும் இந்த பையனுக்கு அந்த உதவிகளை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.